ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக டுடே மார்க்கெட் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் போட்டு பொழந்து கட்டிட்டாங்க. ஸோ ஓவரால் குளோபல் நியூஸ் எல்லாமே வச்சு இன்றைக்கி மார்க்கெட் அடிச்சிருந்தாங்க. நம்ம லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துருந்தோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மார்க்கெட்டில் இன்றைக்கி மார்க்கெட் அடித்தது மாதிரி நாளைக்கும் மார்க்கெட் கீழே உள்ள அதிக வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட் அடிக்கிறாங்க. ஸோ இப்போ நைட்டு மார்க்கெட் எடுத்து பார்க்கும்போது யூஎஸ் மார்க்கெட் எடுத்து பார்க்கும்போது இவங்க டவ் ஜோன்ஸ் 2%, நாஸ்டாக் 3% மேலே அடி, அதே மாதிரி S&P 500 2% மேலே நெகட்டிவ்ல இருக்குச்சு இப்போ ஸ்டார்டிங் மார்க்கெட் நான் பார்க்கும்போது. ஸோ அமெரிக்கன் மார்க்கெட் இன்றைக்கும் நெகட்டிவ்ல தான் இருக்கும். ஸோ இது நாளைக்கு நம்ம மார்க்கெட்டில் இம்பாக்ட் ஆக வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பக்கத்து நேஷனில் பங்களாதேஷில் என்ன சிச்சுவேஷன்ட்டு நியூஸ் பார்த்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அந்த சிச்சுவேஷனால் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட காட்டன் எக்ஸ்போர்ட் பாதிக்கப்படுறது மாதிரி நியூஸ் ஒன்று மணி கண்ட்ரோலில் வந்திருக்கு. ஸோ மோர் ஓவராட்டி இது எல்லாமே நாளைக்கு மார்க்கெட்டில் எப்படி இம்பாக்ட் ஆகுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இன்னைக்கு நிஃப்டி 24,055 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் நேற்று கமெண்டில் சொல்லியிருந்தார் 24,800 வரைக்கும் 800 பாயிண்ட்ஸ் நிஃப்டி வர சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இன்னைக்கு அது பார்த்தீங்கன்னா அவரோட வாக்கு பலிச்சிருக்கு. ஸோ சென்செக்ஸ் 78,759 பாயிண்ட்ஸ் 2,222 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். நிஃப்டி பேங்க் 50,092 பாயிண்ட்ஸ் 1,258 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் எஃப்ஐஎஸ் இன்னைக்கு எடுத்து பார்க்கும்போது 10,073 கோடிக்கு விற்றுருக்காங்க. எஃப்ஐஎஸ் 10,073 கோடிக்கு விற்றுருக்காங்க. அதே மாதிரி டிஎஸ் பார்த்தீங்கன்னா 9,155 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. எஃப்ஐஎஸ் விற்றுருக்காங்க, டிஎஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ மோர் ஆர் இது இன்னைக்குள்ள மார்க்கெட் அப்டேட்ஸு. இன்னைக்கு இந்த ஸ்டாக் மார்க்கெட் விழுந்ததுனால பார்த்தீங்கன்னா நியர்லி 15 லட்சம் கோடி இன்வெஸ்டர்ஸுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு ஆர்டிகளும் வந்திருக்கு. ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க என்னோட போர்ட்ஃபோலியோ 3% டவுன், என்னோட போர்ட்ஃபோலியோ 3.4% டவுனு. சேம் எனக்கும் அதே கண்டிஷன் தான். எனக்கும் 3% மேலே போர்ட்ஃபோலியோ டவுனாக இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க இந்த ஐடிஎஃப்சி மர்ஜர் அதில் இப்போ எந்த ஷேர் கன்சிடர் பண்ண லாபம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட ஷேர் ப்ரைஸ் 72 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு. ஐடிஎஃப்சி லிமிட்டடோட ஷேர் ப்ரைஸ் 104 ரூபாவில் இருக்குது. ஸோ நீங்கள் 100 ஐடிஎஃப்சி லிமிடெட் ஷேர் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 155 ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஷேர் கிடைக்கும். மோரோராட்டு என்ன கேட்டால் ஐடிஎஃப்சி லிமிடெட் கன்சிடர் பண்ணது பெட்டர்னு சொல்வேன். ஸோ இந்த ஆர்பிட்ராஜில் உங்களுக்கு ஒரு 760 ரூபா பார்த்தீங்கன்னா லாபம் வருது. ஸோ மோரோராட்டு இந்த செக்மெண்ட்டில் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை கன்சிடர் பண்ணுறதை விட ஐடிஎஃப்சி லிமிடெட் கன்சிடர் பண்ணது இந்த சிச்சுவேஷனில் பெட்டருங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ இது அந்த மெர்ஜர் குறித்தான அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்டில் பேசியிருக்கீங்க டாடா ஸ்டீல் 184 செல் பண்ணலை, இப்போ நெகட்டிவ்ல இருக்குது. ஸோ அது என்னோட கண்டிஷனும் உங்களோட கண்டிஷனும் சேமாக தான் இருக்குது. ஸோ 149 வாங்கினேன். ஸோ ஓகே பெட்டர்னு சொல்லலாம். டாடா ஸ்டீல் 180 கன்சிடர் பண்ணிட்டேன் ப்ரோ. இப்போ பயங்கரமாக லாஸ் ஆயிருக்கு, 13% கிட்ட லாஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் லோ போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால நான் வித்து ஆவரேஜ் பண்ணட்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ என்ன கேட்டால் அதை ஹோல்ட் பண்ணுங்க. டாடா ஸ்டீல் ஒரு லாங் டேர்முக்கு மேலே போயிடும். ஸோ ஒரு ஸ்டீல் செக்டர் ஸ்டாக் வாங்கியிருக்கீங்க. மோர் ஆர்ட் அது பார்த்தீங்கன்னா இப்போ வாங்கி நீங்கள் நெகட்டிவ்ல வைக்கிறது ரொம்பவே உங்களுக்கு லாஸாக தான் இருக்கும். ஒரு லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் ஒன்றும் இன்ட்ராடே அப்படி எதுவுமே வாங்கலை, லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணால் ஸோ அதை ஹோல்ட் பண்ணுங்கள். ஸோ அதனால டாடா ஸ்டீல் இப்போதைக்கு விற்க வேண்டாங்கிறது என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா கெமிக்கல்ஸ் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 190 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 67.6% இயர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 587 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. பட் டாடா கெமிக்கல்ஸ்லாம் நம்ம கவனிக்க வேண்டியது முந்தின குவார்டரில் 850 கோடி பார்த்தீங்கன்னா அவங்க நெட் லாஸ் ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த குவார்டரில் குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் அவங்க இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க, இயர் ஆன் பேஸில் டிப் ஆயிருக்காங்க. ரெவன்யூ 10.2% கீழே வந்திருக்கு, 3,789 கோடியாக இருக்குது. சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 4,218 கோடியாக இருக்குது. ஆப்ரேட்டிங் லெவல் எபிட்டா பார்த்தீங்கன்னா 45% ட்ராப் ஆயிருக்கு, 574 கோடியாக இருக்குது. சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 1,043 கோடியாக இருக்குது. எபிட்டா மார்ஜின் 15.2% இருக்குது. அதே சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 24.7% இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கன்சாலிடேட்டட் கிராஸ் டெப்ட் பார்த்தீங்கன்னா இந்த குவார்டரில் 6,376 கோடியாக இருக்குது. சீக்வன்சியல் பேசிஸில் 813 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் டெப்ட் பார்த்தீங்கன்னா 4,789 கோடியாக இருந்துச்சு. அதுவும் குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் 626 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாடா கெமிக்கல்ஸோட MD and CEO ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு. சோடாஸுக்கான ஓவரால் டிமாண்ட் பார்த்தீங்கன்னா இந்த குவார்டரில் ஸ்டேபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃப்ளாட் கிளாஸ், கண்டெய்னர் கிளாஸ், சோலார் கிளாஸ் இதுக்கு குளோபலி டிமாண்ட் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. யூரோப்போட டிமாண்ட் மியூட்டடாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த குவார்டரில் சைனாவோட டிமாண்ட் ஸ்டேபிளாக இருக்குது. அதாவது முந்தின குவார்டரை கம்பேர் பண்ணும்போது சைனாவோட டிமாண்ட் ஸ்டேபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓவரால் சேல்ஸ் வால்யூம் ஸ்டேபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ப்ரீவியஸ் குவார்டரை கம்பேர் பண்ணும்போது. மோரர் அடித்து பார்த்தீங்கன்னா டாடா கெமிக்கல்ஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஸோ ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் நல்லா இருக்குது, பட் இயர் ஆன் இயர் பேஸில் கீழே விழுந்திருக்காங்க. இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ்
1049 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஸ்டாக் ப்ரைஸில் அடி விழுந்துருந்துச்சு. ஓவரால் இன்னைக்கு மார்க்கெட்டில் எல்லா ஸ்டாக்குமே அடி விழுந்துருந்துச்சு. அது மாதிரி இவங்களுக்கும் அடி விழுந்துருந்துச்சு. 1049 அந்த ரேஞ்சில் ட்ரேட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலாக நம்ம 850 800 அந்த ரேஞ்சில் முன்னாடியே கன்சிடர் பண்ண ஸ்டாக் இந்த ஸ்டாக்கு. ஸோ இவங்க வந்து ரிசல்ட்ஸ் பெரிய அளவில் போஸ்ட் பண்ணல, ஸ்டாக்கும் பெரிய அளவில் மூவ்மெண்ட்ஸ் இல்லை. இப்போதைக்கு டாடா கெமிக்கல்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லதுங்கிறது என்னோட ஒப்பீனியன். டாடா மோட்டார்ஸோட JLR சேல்ஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ யூகேல பார்த்தீங்கன்னா JLR சேல்ஸ் வந்து 11% க்ரோத் ஆயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. பட் டாடா மோட்டார்ஸோட சேல்ஸ் வந்து 10% கிட்ட கீழே விழுந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டாடா மோட்டார்ஸோட சப்சிடரி தான் இந்த ஜாகுவார் லேண்ட் ரோவர். 6121 கார்ஸ் இந்த ஜூலையில் விற்றுருக்காங்க. டோட்டலாட்டு மார்ஜினலி பார்க்கும்போது ஜாகுவார் சேல்ஸ் வந்து 1058 கார்ஸ் இந்த ஜூலை மந்தில் விற்றுருக்காங்க. அதே சேம் மந்த் லாஸ்ட் இயரில் 1046 கார்ஸ் விற்றுருக்காங்க. ஸோ ஜாகுவார் சேல்ஸ் வந்து மார்ஜினல் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. லேண்ட் ரோவர் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 13% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 5063 யூனிட்ஸ் வந்து இந்த குவார்ட்டரில் இந்த மந்தில் ஜூலை மந்தில் விற்றுருக்காங்க. 13% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே போன வருஷம் ஜூலை மந்தில் 4470 கார்ஸ் விற்றுருக்காங்க. அதாவது டாடா மோட்டார்ஸோட டோட்டல் சேல்ஸ் பார்க்கும்போது 10.7% கீழே விழுந்துருந்துச்சு நம்ம பார்த்துருந்தோம். டொமஸ்டிக் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11% கீழே விழுந்துருந்துச்சு. டாடா மோட்டார்ஸோட ப்ராஃபிட் 5566 கோடி பண்ணியிருந்தாங்க. கமர்ஷியல் வெஹிக்கிள் சேல்ஸ் 18% வந்து கீழே விழுந்துருந்துச்சு. இவங்களோட டெப்டும் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சுன்னு பார்த்துருந்தோம். 18,600 கோடி அட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா முந்தின குவார்ட்டரில் 16,000 கோடியாக இருந்துச்சு. ஜாகுவார் லேண்ட் ரோவரோட நெட் டெப்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10,500 கோடி அட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா முந்தின குவார்ட்டரில் அது 7,700 கோடியாக இருந்துச்சு. மோர் ஆர் இது பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் ஓவரால் அப்டேட் இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் 1015 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்திருக்கு. ஸோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸ்லோவாக யூஸ் பண்ணலாம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை டாடா மோட்டார்ஸில். இது மோர் ஆர் டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் ஓவரால் அப்டேட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கெயிலும் கோல் இந்தியாவும் ஒரு ஜாயின்ட் வெஞ்சூரில் வராங்க. ஸோ இந்த ஜாயின்ட் வெஞ்சர் அக்ரிமெண்ட் மூலமாட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கோல் வந்து சிந்தட்டிக் நேச்சுரல் கேஸ் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்த ப்ராஜெக்டை ஈஸ்டர்ன் கோல் ஃபீல்டு வெஸ்ட் பெங்காலில் தான் அந்த ப்ராஜெக்டை ரன் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாயின்ட் வெஞ்சூரில் கோல் இந்தியா 51% ஷேர் ஹோல்டிங்கும், கெயில் வந்து பார்த்தீங்கன்னா 49% வந்து ஹோல்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிஷியல் பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் வந்து 1 lakhன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாயின்ட் வெஞ்சர் கம்பெனி வேல்யூ 11 கோடி, 1.1 crore ஈக்விட்டி ஷேரு, 10 ரூபா ஃபேஸ் வேல்யூ வீச்சுன்னு சொல்லியிருக்காங்க. மோரட் இது பார்த்தீங்கன்னா கெயிலும் இவங்க கோல் இந்தியாவும் ஜாயின்ட் வெஞ்சர் பண்ணுறாங்க. இதோட ஜாயின்ட் வெஞ்சர் கம்பெனி வெஸ்ட் பெங்காலில் லொக்கேட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கெயில் கோல் இந்தியா பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. பாரதி ஹெக்ஸாகாம் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் 102% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 511 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1911 கோடியாக இருக்குது. 13.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மொபைல் சர்வீஸ் ரெவன்யூ 12.9% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அவங்களோட ஆவரேஜ் ரெவன்யூ பர் யூசர் வந்து 205 ரூபாயா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே இதுக்கு முன்னாடி 194 ரூபாயா இருந்தது, இப்போ 205 ரூபாய்ட்டு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஹோம்ஸ் அண்ட் ஆஃபீஸ் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் க்ரோத் காமிச்சிருக்கு. 21.1% இயர் பேஸில் க்ரோத் காமிச்சிருக்கு. கஸ்டமர் அடிஷனும் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எபிட்டா வந்து 912 கோடியாக இருக்குது. எபிட்டா மார்ஜின் 47.7% இருக்குது. 313 பேசிஸ் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எபிட் வந்து 416 கோடியாக இருக்குது. எபிட் மார்ஜின் 21.8% இருக்குது. 443 பேசிஸ் பாயிண்ட் டிக்ளைன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஹெக்ஸாகாம் பார்த்தீங்கன்னா கன்சியூமர் மொபைல் சர்வீஸ், டெலிஃபோன் ப்ராட்பேண்ட் சர்வீஸ், நெக்ஸ்ட் வந்து ஏர்டெல் டு கன்சியூமர் ராஜஸ்தான், நார்த் ஈஸ்ட் டெலிகம்யூனிகேஷன் சர்க்கிள்ஸில் அருணாச்சல் பிரதேஷ், மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து அண்ட் திரிபுரா இங்கே எல்லாமே இவங்களோட சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பாரதி ஹெக்ஸாகாம் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைட்டனோட ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு வந்து 2% மேலே அடிச்சிருந்தாங்க. 3380 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த ரேஞ்சில் தான் க்ளோஸும் பண்ணியிருந்தாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரபுதாஸ் லீலாதர் வந்து 3958 ரூபா வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லி டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க டைட்டனுக்கு. மோர் ஆர் இது பார்த்தீங்கன்னா டைட்டனில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் மதர்சன் சுமி வயரிங் அவங்களுக்கு Q1 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் 21% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 148 கோடி பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 123 கோடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதை காட்டிலும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ வந்து 2184 கோடி பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 1871 கோடி பண்ணியிருந்தாங்க. சொந்த குவார்டரில் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் எக்ஸ்பென்சஸ் 1991 கோடியாக இருக்குது. அதே சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 1706 கோடியாக இருந்திருக்கு. எக்ஸ்பென்சஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மோரர் எடுத்து பார்த்தீங்கன்னா மதர்சன் வயரிங் லிமிடெட் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாரதி ஏர்டெல் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 158% வந்து ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 4160 கோடி பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 38,506 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அவங்க செக்மெண்ட் வைஸ் பார்க்கும்போது
ஆப்பிரிக்காவில் கரன்சி டிவால்யூஷன் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது அவங்களோட growthல இம்பாக்ட் ஆயிருக்கு. எபிட்டா வந்து 19,944 கோடியா இருக்கு, 1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா மார்ஜின் 95 பேசிஸ் பாயிண்ட் டிக்ளைன் ஆயிருக்கு, 51.8% இருக்கு. இந்தியன் ரெவன்யூ 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 29,046 கோடியா இருக்கு. மொபைல் ரெவன்யூ 10% growth காமிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆவரேஜ் பர் ரெவன்யூ யூசர்னு சொல்லுவாங்க, அது 211 ரூபாயா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது இதுக்கு முன்னாடி 200 ரூபாயா இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மோரராட்டு growth நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த குவார்டர்ல ஹோம் பிஸ்னஸ் டெலிவர் பண்ண ரெவன்யூ 18% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 3,48,000 கஸ்டமர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட டோட்டல் பேஸ் 8 மில்லியனா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மோரராட்டு. ஸோ ஏர்டெல் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ரெவன்யூ வாட்டி 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டிஜிட்டல் டிவி வந்து 16.3 மில்லியன் கஸ்டமர் பேஸ் வந்து இந்த எண்ட் ஆஃப் குவார்டர்ல வச்சிருக்காங்க. ஆப்பிரிக்கன் பிஸ்னஸ் அவங்க சொல்றது ரெவன்யூ வந்து கான்ஸ்டன்ட் கரன்சி டேர்ம்ல 19% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா மார்ஜின் 313 பேஸ் பாயிண்ட் டவுன் ஆயிருக்கு, 45.3% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுல அவங்க சொல்லியிருக்கிறது சீக்வன்சியல் பேசிஸ்ல இந்தியன் ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1.9% growth ஆயிருக்கு. எபிட்டா மார்ஜின் வந்து 53.7% ஆட்டி எக்ஸ்பென்ஷன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மோரோராட்டி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏர்டெலோட எம்டி கோபால் விட்டல் அவர் தான் சொல்லியிருக்காரு. மோராட் இது பார்த்தீங்கன்னா ஏர்டெலை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ் அப்டேட் ஃபர்ஸ்ட் அப்டேட் பண்ணது பாரதி ஹெக்ஸாகாம், இது வந்து பார்த்தீங்கன்னா பாரதி ஏர்டெல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தீபக் நைட்ரேட் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 35.1% இயர் பேசிஸ்ல ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 202 கோடி பண்ணியிருக்காங்க. முந்தின குவார்டர்ல 150 கோடி பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ வந்து 22.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2,166 கோடி பண்ணியிருக்காங்க இந்த குவார்டர்ல. எபிட்டா வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவார்டர்ல வந்து 47.4% இருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 309 கோடியா இருக்கு. எபிட்டா மார்ஜின் 14.35% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. முந்தின குவார்டர்ல வந்து சேம் குவார்டர் லாஸ்ட் இயர்ல வந்து அது 11.9% இருந்திருக்கு. மோரராட் இன்னைக்கு ஷேர் பிரைஸ் வந்து கீழே தான் விழுந்துருந்துச்சு, 138 ரூபா அந்த ரேஞ்சுக்கு பார்க்கும். தீபக் நைட்ரேட்டோட ஷேர் பிரைஸ் கீழே தான் விழுந்துருந்துச்சு. மோரராட் இது பார்த்தீங்கன்னா தீபக் நைட்ரேட் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓஎன்ஜிசி ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் 43% டிக்ளைன் ஆயிருக்கு, 10,236 கோடி பண்ணியிருக்காங்க. அதே முந்தின குவார்டர்ல பார்த்தீங்கன்னா 11,526 கோடி பண்ணியிருந்தாங்க. குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் 11% கீழே விழுந்திருக்கு. இயர் ஆன் இயர் பேஸில் 43% கீழே விழுந்திருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா 1.66 லேக் crore இருக்கு, 1.7% டிக்ளைன் ஆயிருக்கு. எபிட்டா வந்து 18,617 கோடியா இருக்கு. க்ரூட் ஆயில் பிரைஸ் ரியலைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ஃபீல்டு $83.05 பெர் பேரலா இருக்கு. அதே சேம் பீரியட் லாஸ்ட் இயர்ல $76.36 பெர் பேரலா இருந்திருக்கு. இப்போ அது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. க்ரூட் ஆயில் ப்ரொடக்ஷன் வந்து 1.4% டிக்ளைன் ஆயிருக்கு. 5.237 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் கேஸ் ப்ரொடக்ஷன் 4.1% டிக்ளைன் ஆயிருக்கு. 5.08008 BCM இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மோரராட்டு ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்திருக்கு. லாஸ்ட் மார்க்கெட்ல 6% மேலே ஷேர் அடிச்சிருந்தாங்க. ஸோ ப்ராஃபிட் குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் 11% கீழே விழுந்திருக்கு. இயர் ஆன் இயர் பேஸில் 43% கீழே விழுந்திருக்கு. மோரராட்டி இப்போதைக்கு ஓஎன்ஜிசியில் வெயிட் பண்ணுங்க. இது ஓஎன்ஜிசி போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. எகைன் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துன்னா அந்த ஷேரில் நம்ம என்ட்ரி கொடுக்கலாம். இது வந்து ஓஎன்ஜிசி போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.